கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்பட பாப்பிலோமா வைரஸ் HPV என்னும் ஒரு வகை வைரஸ் தான் முக்கிய காரணமாகும். இதற்கு முறையான தீர்வு என்ன என்பதில் பல தயக்கங்கள், குழப்பங்கள் இருக்கும். எனவே இது குறித்தான கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்வதற்காக மகப்பேறு மருத்துவ நிபுணர் உஷாவிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. அந்த கலந்துரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அமங் விமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்வைக்கல் கேன்சர். ஸோ இது வருஷம் பார்த்தீங்கன்னா 1,20,000 பேர் இந்த கேன்சர்னால பாதிக்கப்படுறாங்க. 70,000 பேர் இந்த கேன்சர்னால இறக்குறாங்க. ஸோ இந்த கேன்சர் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வைரஸ் ரிலேட்டட் கேன்சர். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால இது வருது. சோ இது என்னெல்லாம் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா வெள்ளைப்படுவது. இப்ப நார்மலாவே எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெள்ளைப்படுதல், அதுல வந்து கொஞ்சம் ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கலாம், பிளட் ஸ்டெயின்டு டிஸ்சார்ஜ் ஆயிருக்கலாம், அதே மாதிரி உடலுறவு கொண்ட பிறகு ப்ளீடிங் ஆகுறது. ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து டாக்டரை கட்டாயம் போய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் கேன்சர் நமக்கு வருமா அப்படிங்கிறது நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பேப்ஸ்மியர் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது வந்து கர்ப்பப்பை வாயிலிருந்து அப்நார்மல் செல்ஸ், கர்ப்பப்பை வாயிலிருந்து செல்ஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இதுல ஏதாவது அப்நார்மல் செல்ஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இந்த டெஸ்ட் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒன்ஸ் இன் 3 years ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும், 65 years ஆஃப் ஏஜ் வரைக்கும். சோ அடுத்து வந்து இப்போ ரீசெண்டா இப்போ பண்றது வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஜீனோடைப் டெஸ்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் கர்ப்பப்பை வாயிலிருந்து தான் நாங்க இருப்போம். எடுத்துட்டு இதுல வந்து வைரஸ் இருக்கா இல்லையா, இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். சோ இது இன்கேஸ் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் இன் 5 years இந்த டெஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். 65 years வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். இன்கேஸ் பாசிட்டிவ் அப்படின்னா கட்டாயம் கேன்சர் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. இது அதற்கு மேல நாம இவால்வேட் பண்ணணும். பயாப்சி எடுத்து கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ அதே மாதிரி இந்த கேன்சர் வந்து வராமலும் நம்ம தடுக்கலாம். சோ அதுக்கு வந்து வேக்சின்ஸ் இருக்கு. இது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பைவேலண்ட், குவாட்ரிவேலண்ட், நோனாவேலண்ட் வேக்சின்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ரொம்ப ரீசெண்டா லான்ச் பண்ண வேக்சின் வந்து நோனாவேலண்ட் வேக்சின். இது வந்து 9 வைரஸ் அகெயின்ஸ்டா இது வந்து ஆட் பண்ணுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் கேன்சர் மட்டும் இல்லாம மத்த கேன்சர்ஸ் லைக் வல்வல் கேன்சர், வெஜனல் கேன்சர், ஏனல் கேன்சர், பினைல் கேன்சர்ஸ் போன்ற கேன்சர்ஸ் வராமலும் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். சோ சொல்லுங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுறது மூலியமா நம்ம புற்றுநோயை தடுத்துடலாமா மேம்? ஃபுல்லா 100% தடுக்க முடியாது. 90% நம்ம புற்றுநோய், அதாவது நான் சொன்ன கேன்சர்ஸ் எல்லாம் வராம பாத்துக்கலாம். ஆனா அதுக்கும் வந்து ஏஜ் குரூப் இருக்கு. நம்ம ப்ரிஃபர்ட் ஏஜ் குரூப் அப்படின்னு இருக்கு. சோ இது வந்து 9 to 15 years ஆஃப் ஏஜ், அதுல வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா 98% நம்ம இந்த கேன்சர் வராம நம்ம பாத்துக்கலாம். இது அரசு சார்பா எதுவும் இலவசமா இந்த வேக்சின் எதுவும் ப்ரொவைட் பண்றாங்களா மேம், இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க? இல்ல, ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரி இது. சோ அதனால இப்போ ப்ரிஃபர்ட் ஏஜ் வந்து 9 to 15 years. சோ நம்ம வந்து இப்போ 15 வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா 2 டோஸ் போட்டுட்டா போதும். 15 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா 3 டோஸ் நம்ம போடணும். சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து இன்னைக்கு போடுறோம் அப்படின்னா ரெண்டாவது டோஸ் ஒரு 2 months கழிச்சு போடணும், அதுக்கு அடுத்து 4 months கழிச்சு போடணும். சோ இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா 90% நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இன்கேஸ் நம்ம போடல, நான் இப்போ 35 yearsல இருக்கேன், 40 yearsல இருக்கேன் அப்படின்னா நம்ம 45 years வரைக்கும் ஃபீமேல்ஸ் யார் வேணாலும் நம்ம இதை போட்டுக்கலாம். ஆனா எவ்வளவு ஏர்லியரா நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் நல்லா ஜாஸ்தியா இருக்கும். இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன மேம் இருக்கும்? இல்ல அதுதான் வெள்ளைப்படுதல், அதாவது எல்லாருக்குமே நார்மலா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசிவா இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். அதுக்கப்புறம் மென்சஸ் நடுவுல மிட் சைக்கிள் அதுல எல்லாம் சில வாட்டி கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வரலாம், பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் வரலாம். அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் வச்ச பிறகு, உடலுறவு வச்ச பிறகு ப்ளீடிங் படலாம். சோ இதெல்லாம் வந்து அதோடைய அறிகுறிகள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர் போய் பார்க்கணும். நம்மளுக்கு வந்து வராம தடுக்கிறதுக்கு தான் வேக்சின், ட்ரீட்மெண்ட் வேக்சின் கிடையாது. வராமல் பார்த்து கொள்வதற்கு தான் இந்த வேக்சின். இன்கேஸ் வேக்சின் எடுத்தா 90% வந்து கியூர் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. வேக்சின் போட்டாலும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே மேம், உங்களோட தகவலை தெளிவாகவும் விரிவாகவும் எங்கிட்ட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.